வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்த செஷனில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா VLSI அண்ட் சிப் டிசைனில் மாஸ்டர் ஸ்லேவ் ரெஜிஸ்டர் பேஸ்டு NMOS ஒன்லி பாஸ் டிரான்சிஸ்டர். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் பாசிட்டிவ் ஏஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர் யூஸிங் மல்டிப்ளெக்சர் பார்த்தோம். ஸோ இப்போ சேம் அதே இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கவனிங்க. ஸோ இதுதான் வந்து அதோட ஆர்கிடெக்சர், கான்ஃபிகரேஷன். மாஸ்டர் ஸ்லேவ் ரெஜிஸ்டர் பேஸ்ட் ஆன் NMOS ஒன்லி பாஸ் டிரான்சிஸ்டர்ஸ். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே என்ன அப்படின்னா NMOS டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்கிடெக்சர், ஸோ இதில் வந்து இது வரைக்கும் இருக்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மாஸ்டர் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இந்த மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கிளாக் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது, கிளாக் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? வென் கிளாக் ஈக்குவல் டு 0 கிளாக் பார் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. ஸோ வென் கிளாக் ஈக்குவல் டு 0 கிளாக் பார் ஈக்குவல் டு 1. அப்போ கிளாக் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறீங்க, கிளாக் பார் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. கிளாக் ஈக்குவல் டு 0னா கிளாக் பார் இஸ் ஈக்குவல் டு 1, கிளாக் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் NMOS டிரான்சிஸ்டருக்கு அதோட கேட் இன்புட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா தட் வில் பி ஆஃப். சரிங்களா? அப்போ இதில் வந்து என்னென்னா இந்த இன்புட் வந்து இங்கே வராது, கட் ஆகிடும். இந்த கிளாக் பார் இஸ் ஈக்குவல் டு 1, NMOSக்கான கேட் இன்புட் 1 அப்படின்னா இட் வில் பி ஆன். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன ஆகும் அப்படின்னா எனேபிள் ஆகும். சரிங்களா? அப்போ மாஸ்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது ஏற்கனவே சாம்பிள் பண்ண டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஸோ அப்போ கிளாக் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மாஸ்டர் இன் ஹோல்டு மோட். அட் த சேம் டைம் கிளாக் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இந்த ஃபீட்பேக்கில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் கட் ஆகுது ஸ்லேவ் சைடு. இந்த இன்புட் டிரான்சிஸ்டர் என்ன ஆகுது அப்படின்னா ஆன் ஆகுது. அப்போ இந்த எக்ஸ்ன்ற டேட்டா எங்கே வருதுன்னா மாஸ்டரோட அவுட்புட் எக்ஸ்ன்ற டேட்டா பிகம்ஸ் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லிட்டு கியூக்கு வருது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஸ்லேவ் வந்து சாம்பிள் மோடில் இருக்குன்னு அர்த்தம். ஸ்லேவ் எப்படி இருக்குது அப்படின்னா சாம்பிள் மோடில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கிளாக் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஸ்லேவ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சாம்பிள் மோடில் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் நெகட்டிவ் ஏஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். யூஸிங் NMOS ஒன்லி பாஸ் டிரான்சிஸ்டர். இன்கேஸ் இதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா யூ ஹாவ் டு இன்டர்சேஞ்ச் கிளாக் அண்ட் கிளாக் பார். ஸோ தட் இஸ் எனஃப். தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா when clock equal to 1. So when clock equal to 1, clock bar is equal to 0. When clock equal to 1, clock bar is equal to 0. So இப்போ clock equal to 1 அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். clock bar is equal to 0 அப்படிங்கிறனால இந்த NMOS டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். ஸோ clock bar equal to 0 அப்படிங்கிறனால இந்த NMOS டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகிடும். clock equal to 1 அப்படிங்கிறனால இந்த டிரான்சிஸ்டர் என்ன ஆகணும் ஆன் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ ஏற்கனவே ஸ்லேவ் என்ன இருந்துச்சோ Q becomes Q bar, Q bar becomes Q. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லேவ் வந்து ஹோல்டு மோடில் இருக்குது. ஸ்லேவ் வந்து எப்படி இருக்குன்னா ஹோல்டு மோடில் இருக்குது. Q becomes Q. சரிங்களா? மாஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னா சாம்பிள் மோடாக மாறுது. ஏன் அப்படின்னா இந்த இன்புட் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகிறதுனால இந்த டீன்ற வேல்யூ எங்கே வருது அப்படின்னா இட் பிகம்ஸ் டி பார்னு சொல்லி எக்ஸுக்கு வருது. ஸோ இன்வெர்டட் இன்புட்டாக ஸ்டோர் ஆகுது. ஸோ அப்போது மாஸ்டர் இன் சாம்பிள் மோடு. ஸோ மாஸ்டரோட அவுட்புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பார் இன்வெர்டட் இன்புட்டை ஸ்டோர் பண்ணிக்குது. சரிங்களா? அப்போ இங்கே வந்து கிளாக் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது மாஸ்டர் தான் சாம்பிள் பண்ணுது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா மாஸ்டர் வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் லாட்ச், ஸ்லேவ் வந்து என்ன அப்படின்னா நெகட்டிவ் லாட்ச். ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கோ அதுதான் ஓவரால் இந்த மாஸ்டர் ஸ்லேவ் ஏஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டருக்கு அப்ளிகபிள். சரிங்களா? அப்போ ஸ்லேவ் நெகட்டிவ் கான்ஃபிகரேஷனில் இருக்கனால ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் நெகட்டிவ் ரெஜிஸ்டர் பேஸ்ட் NMOS ஒன்லி பாஸ் டிரான்சிஸ்டர். ஸோ அதான் இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ பாட்டமில் இருக்குது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சர்க்யூட்ஸுமே சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாஸ்டர் ஸ்லேவ் ஏஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர்ஸ் யூசிங் மல்டிப்ளெக்சர் அஸ் வெல் அஸ் பாஸ் டிரான்சிஸ்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் ஐடியல் கிளாக் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கிளாக் சிக்னல் அப்படின்னா கிளாக் பார் என்ன ஆகும்னா கரெக்டாக இது 0னா இது 1. சரிங்களா? இது வந்து கிளாக் சிக்னல், இது வந்து என்ன அப்படின்னா கிளாக் பார். ஸோ இப்போ கிளாக் ஈக்குவல் டு 0னா கிளாக் பார் ஈக்குவல் டு 1, கிளாக் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கிளாக் பார் ஈக்குவல் டு 0, திரும்ப எகைன் கிளாக் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கிளாக் பார் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து ஐடியல் கிளாக் அண்ட் கிளாக் பார் சிக்னல். பட் ப்ராக்டிக்கலாக அப்படி இருக்காது. நான் ஐடியல் சிக்னல் எப்படி இருக்குன்னா எப்படி வந்து நம்ம கிளாக் அண்ட் கிளாக் பாரை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா
ஸோ ஒரு இன்வெர்ட்டர் வழியாக த்ரூ இதுதான் வந்து கிளாக் அப்படின்னா இது என்ன அப்படின்னா கிளாக் பார்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இன்வெர்ட்டரோட டிலே இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஐடியல் சிக்னல்ஸ் இஸ் பாசிபிள். பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இந்த இன்வெர்ட்டரோட டிலே வந்து ஜீரோன்னு எடுக்க முடியாது. இட் ஹேஸ் சம் டிலே டிபிடி. சரிங்களா? அப்போ கிளாக் ஈக்குவல் டு 0 to 1ன்னு மாறும்போது கிளாக் பார் 1 to 0ன்னு உடனே மாறாது. இட் வில் டேக் டைம். எவ்வளோ டைம் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர் டிலேக்கு அப்புறம் தான் இந்த கிளாக் சேஞ்சஸ்க்கான கரஸ்பாண்டிங் கிளாக் பார் சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், கிளாக் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது, கிளாக் பார் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. ஸோ எப்போ வந்து கிளாக் ஈக்குவல் டு 1ன்னு மாறுதோ இந்த இடத்துல வந்து கிளாக் பார் ஈக்குவல் டு என்னன்னா 1ன்னு மாறுது. ஆனால் சாரி கிளாக் ஈக்குவல் டு 1 0 to 1ன்னு மாறுது. பட் கிளாக் பார் அந்த இடத்துல 1ன்னு மாறல. இந்த இடத்துல 1ன்னு மாறணும். பட் இந்த இடத்துல மாறாமல் சம் டிலேக்கு அப்புறம் தான் அது என்ன மாறுதுன்னா 1ன்னு மாறுது. இந்த போர்ஷன் ஆஃப் டிலே தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டர் டிலே டிபிடின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த போர்ஷனில் உங்களோட கிளாக் சிக்னலும் ஈக்குவல் டு 1 இருக்குது, கிளாக் பாரும் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 1 இருக்குது. இப்போ அடுத்த சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாக் ஈக்குவல் டு 1 இருக்குது, கிளாக் பார் ஈக்குவல் டு என்னன்னா 0 இருக்குது. ஸோ கிளாக் திடீர்னு என்னவா மாறுதுன்னா 1 to 0ன்னு மாறுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி கிளாக் பார் என்ன மாறுது அப்படின்னா 0 to 1ன்னு மாறணும். சரிங்களா? அது உடனே மாறுமானா மாறாது. இப்போ இந்த டியூரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல அது ரைஸ் ஆகிருக்கணும், ஆனால் அது ரைஸ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாக்கும் 0ன்னு இருக்கும், கிளாக் பாரும் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 1 இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளாக் பார் ஓவர்லேப் 1,1 ஓவர்லேப்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0,0 ஓவர்லேப்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் ஐடியல் கிளாக் சிக்னல்ஸ்க்கு இந்த சர்க்யூட்ஸ் பிஹேவ் பண்ணும்போது இட் ஃபேஸஸ் 2 ப்ராப்ளம்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபார் நான் ஐடியல் கிளாக் சிக்னல் அப்படின்னா யூ ஹேவ் டு கன்சிடர் inverted delay. So clock is a perfect inversion of clock. The delay of generating inverter is 0 அப்படின்னா the ideal one. சரிங்களா? The variation can exist in the wire used to route the two clock signals, or the load capacitance can vary based on the data stored in the clutch. This is called known as clock skew. அதோட arrival time, clock and clock bar ஓட arrival time வந்து என்ன ஆகும்னா based on the length it travels. சரிங்களா? அதை பொறுத்து அதோட அரைவல் டைம் வந்து வேரி ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாக் ஸ்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அட் தட் டைம் கிளாக் அண்ட் கிளாக் பார் மே கெட் ஓவர்லேப். சரிங்களா? இட் மேபி கிளாக் அண்ட் கிளாக் பார் மேபி 1 இருக்கலாம், இல்லை 0 இருக்கலாம். ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ when the clock goes high, the slave stage should stop sampling. Master stage output goes into the hold mode. However, ஸோ சின்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டயக்ராம் வாங்க, இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கிளாக் ஈக்குவல் டு ஹையாக இருக்கோ, சரிங்களா, எப்போ கிளாக் ஈக்குவல் டு ஹைன்னு இருக்கோ, ஸோ வென் கிளாக் ஈக்குவல் டு ஹை ஈக்குவல் டு 1 மாறிடுச்சு, கிளாக் பார் ஈக்குவல் டு என்னவா மாறணும்னா 0ன்னு மாறணும். பட் ஆனால் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், சரிங்களா, இந்த இன்வெர்ட்டர் டிலே டைமுக்கு கிளாக்கோட வேல்யூ 1 இருக்குது, கிளாக் பாரும் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ அப்போது கிளாக் ஈக்குவல் டு 1 இருக்குது, கிளாக் பாரும் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா அந்த டைமில் 1 இருக்குது. ஸோ கிளாக் பார் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. அப்போ என்ன நடக்கும்னா தெர் இஸ் எ பாத். ஸோ ஆக்சுவலாக ஸ்லேவ் வந்து மாஸ்டர் வந்து ஸ்லேவ் எப்போ சாம்பிள் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, ஸ்லேவ் வந்து அட் நெகட்டிவ் ஏஜ், சரிங்களா, கிளாக் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது தான் சாம்பிள் பண்ணணும். சரிங்களா, சரி, கிளாக் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது தான் என்ன பண்ணணும், ஸ்லேவ் வந்து சாம்பிள் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா கிளாக் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது கிளாக் பாரும் சம் டியூரேஷன் 1ன்னு இருக்கும். அப்போ இந்த டி எங்கே வரும்னா த்ரூ திஸ் பாத் நேராக எங்கே வந்துடும்னா கியூக்கு வந்துடும். சரிங்களா, ஆக்சுவலாக இது என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த பாத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் அது எடுக்கணும். பட் ஆனால் தேர் இஸ் டைரக்ட் பாத் பிட்வீன் இன்புட் டு அவுட்புட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஓவர்லேப். ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வென் கிளாக் ஈக்குவல் டு ஹை, கிளாக் ஈக்குவல் டு 1, ஸ்லேவ் ஸ்டேஜ் வந்து என்ன பண்ணணும்னா ஹோல்டு மோடில் இருக்கணும். ஸோ ஸ்டாப் சாம்பிளிங் the master stage output and goes into the hold mode. However, since clock and clock bar ரெண்டுமே ஹையாக இருக்கிறதுனால ஃபார் ஷார்ட் பீரியட் அப்படின்றது அந்த இன்வெர்ட்டரோட டிலே, கிளாக் அண்ட் கிளாக் பார் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான டிலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிலே ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஓவர்லேப் பீரியட் அதை சொல்லுவோம். சரிங்களா, போத் சாம்பிளிங் பாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் ஆஃப்
மாஸ்டர் as well as ஸ்லேவ் ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா ஆன் ஆகும். கிளாக் பார் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு இருக்கனால. அதனால தேர் இஸ் டைரக்ட் பாத் ஃப்ரம் டி டு slave output queue. As a result, the data at the output can change on the rising edge of the clock signal. சரிங்களா? ஸோ விச் இஸ் undesired ஃபார் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ரெஜிஸ்டர். ஏன்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் அப்படின்னா ஃபாலிங் எட்ஜில் தான் சாம்பிள் பண்ணணும் ஸ்லேவ். அங்கே மாற்றி என்ன பண்ணோம்னா ரைசிங் எட்ஜில் சாம்பிள் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரேஸ் கண்டிஷன். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் Q is a function of whether the input D arrives at node X before and after the falling edge of clock bar. If the node X is sampled in metastable state, the output will shift to a new value. இது என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோடு எக்ஸில் சரிங்களா ஃபஸ்ட்டு சைக்கிள் இந்த நோடு எக்ஸில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நோடு எக்ஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ ஒன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இங்கேருந்து வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 0. 1னா இட் பிகம்ஸ் 0, 0 பிகம்ஸ் 1. இப்படி தான் இருக்கும் ஹோல்டு மோட்டில். இப்போது கிளாக் அண்ட் கிளாக் பார் ரெண்டுமே ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறதுனால சரிங்களா. ஸோ கிளாக் அண்ட் கிளாக் பார் ரெண்டுமே ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறனால இதுவும் ஆன் ஆகும். சரிங்களா? இந்த டிரான்சிஸ்டரும் ஆனில் இருக்கும், இந்த டிரான்சிஸ்டரும் ஆனில் இருக்கும். இப்போ இந்த டியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ அஷ்யூம் பண்ணிங்கன்னா த்ரூ த டி வழியாக வரக்கூடிய இன்புட் சரிங்களா, நான் வேறு கலரில் வேணால் காட்டுறேன். இந்த டி வழியாக வரக்கூடிய இன்புட் என்னென்னா 1. அந்த 1 இந்த நோடுக்கு வரும். அந்த 1 பிகம்ஸ் இதை என்ன மாற்ற ட்ரை பண்ணால் 0ன்னு மாற்றும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்னன்னா 1ன்னு 0ன்னு எடுத்துப்போம். இன்கேஸ் இந்த டிரான்சிஸ்டர் கிளாக் ஈக்குவல் டு 1ன்னு வரனால, கிளாக் பார் ஈக்குவல் டு 1ன்னு வரதுனால இந்த சைட்லேருந்து வரக்கூடியது என்னன்னா 0. இட் பிகம்ஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த த்ரூ இந்த பாத்தில் வரக்கூடிய இன்புட்டை வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னா 1ன்னு இருக்கும். அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ 0வா 1ஆ அப்படின்ற ஒரு ஸ்டேட் அங்கே க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த அன்டிஃபைன்டு ஸ்டேட்னு சொல்கிறாங்க அட் நோட் எக்ஸ். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா the primary advantage of multiplexed. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் சரிங்களா மல்டிப்ளெக்சர் பேஸ்டு ரெஜிஸ்டரில் என்ன ஆகும்னா ஃபீட்பேக் லூப் வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகிடும் டியூரிங் த சாம்பிளிங் பீரியட். சரிங்களா? இப்போ இந்த டேட்டாவை சாம்பிள் பண்ணுது அப்படின்னா இந்த இது என்ன ஆகிடும் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? therefore the device sizing of the devices is not critical to functionality. அப்போ டிவைஸை நம்ம சைஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. எப்போ இதுவும் ஆனில் இருந்து இதுவும் ஆனில் இருக்கோ அப்போ we have to define the sizes of the transistors. எது ஸ்ட்ராங் எது வீக் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் டிஃபைன் பண்ணோம். however if there is clock overlap between clock and clock bar, node A can be driven by both D and B. ஸோ அதான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை இந்த வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த டியோட வேல்யூ சரிங்களா, இந்த டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 0ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நோடு ஏ அப்படின்றது த்ரூ இந்த சாம்பிளிங் டிரான்சிஸ்டர் வழியாக வரும்போது இட் மே பி 0. சரிங்களா? இந்த பீன்ற வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அஷ்யூம் பண்ணிக்கினா இந்த கிளாக் ஈக்குவல் டு 1, கிளாக் பார் ஈக்குவல் டு 1ன்னு வரும்போது அதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 1. இப்போ இந்த நோடு ஏ வந்து 1ஆ 0வா அப்படின்னு இட் கோஸ் டு அன்டிஃபைன்டு ஸ்டேட். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம். சரிங்களா? எப்போ அப்படின்னா நான் ஐடியல் கிளாக் சிக்னல்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா வி மே யூஸ் டிஃப்ரெண்ட் கிளாக் சிக்னல்ஸ். சரிங்களா? 2 கிளாக் சிக்னலாக யூஸ் பண்ணலாம். மேபி கிளாக் 1. சரிங்களா? இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாக் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளாக் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வேறு சிக்னல் இது வேறு சிக்னல் எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. கிளாக் 1 அண்ட் கிளாக் 2. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்கள் புக்கில் 5-1 அண்ட் 5-2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ரீமாடிஃபை பண்ணும்போது யூ வில் கெட் திஸ் டயக்ராம். ஸோ இதுதான் சொல்யூஷன் டு தட் ப்ராப்ளம். சரிங்களா? அப்போ 5-1 அப்படின்றது ஒரு கிளாக் சிக்னல்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? 2 நான் ஓவர்லாப்பிங் கிளாக் சிக்னல்ஸ். 5-2 அப்படின்றது இன்னொரு கிளாக் சிக்னல்ஸ். இந்த நான் ஓவர்லாப்பிங் பீரியடில் என்ன நடக்கும் அப்படின்னா the master and slave are in high impedance state. ஸோ ஏன்னா எதுவுமே ஆனில் இருக்காது. இந்த சாம்பிளிங் பார்த்தும் ஓப்பனில் இருக்கும், இந்த ஃபீட்பேக் லூப்பும் ஓப்பனில் இருக்கும். ஸோ திஸ் நோட் வில் பி இன் ஃப்ளோட்டிங் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் ரிவர்ஸ் கண்டக்ஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஸோ இப்போ இதுவும் ஆஃபில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த டியோட வேல்யூ ஈக்குவல் டு 0.
இந்த டிரான்சிஸ்டர் 5 1 இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சர்க்யூட்ஸ் கிளாக் அண்ட் கிளாக் பார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளாக் அண்ட் கிளாக் பார்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1. சம்டைம்ஸ் இது ஆனில் இருக்கனால இந்த இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி த்ரூ ரிவர்ஸில் கண்டக்ட் பண்ணி இந்த டியோட வேல்யூ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த ஜீரோன்றது அது என்ன மாற்றும் அப்படின்னா இந்த 1ன்ற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப நேரம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த 1ன்ற வேல்யூ என்ன ஆகாது, ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. த்ரூ ஆஃப் டிரான்சிஸ்டர் லீக்கேஜ் மூலமாக அந்த ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரம் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது. சம்டைம்ஸ் அந்த வேல்யூஸ் என்னது, இந்த 0 போய் இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இந்த 1 போய் என்ன பண்ணலாம்னா 0 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்ல முடியாது, ஜூடோ ஸ்டாட்டிக் அப்படின்னு கூட என்ன சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக். தேங்க்யூ.